ஹாய்ங்க. மண்டே மார்னிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வரக்காய்க்கு பக்கம் தேங்காய் கிடந்துச்சு. அதையே வேஸ்ட்டாக போகுது. அதை உடச்சி வச்சோம்னா கடலை புண்ணாக்கு வாங்க போகும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அதுக்கு பருப்பை போட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு கொஞ்சம் உடச்சி வச்சுட்டேன். உடச்சி எடுத்து காய வச்சிட்டோம்னா போகும்போது போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். முக்கால்வாசி காய் பார்த்திங்கன்னா உள்ளே தொட்டிக்குள்ளேயே வந்துட்டு நல்லாவே காஞ்சிடுச்சு. ஒரு 10 காய்க்கு பக்கம்தான் காயாமல் இருந்துச்சு. அதை உடச்சி எடுத்து வச்சுட்டேன். தேவிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபீவராக இருந்துச்சு. ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க. அதுக்கப்புறம் நான் சண்டே வந்து சந்தைக்கு போயிட்டு வந்து காயெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கலைங்க. ஸோ காலையில் தான் அதை எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்துட்டுருக்குது அவருக்கு. அதனால் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். சரி இருக்கட்டும், இன்றைக்கி ஃபுல் டே மெடிசன் கொடுத்து தூங்க வச்சுட்டு நான் நாளைக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செஞ்சுருந்தேன். இட்லி கூட வந்து பார்த்திங்கன்னா தேவிக்குட்டிக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்பிளாக தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இந்த இந்த லாஸ்ட் 3rd பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தேவிக்குட்டிக்கு அதிகமாக ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது. அடிக்குறுக்கா ஒரு 15 டேஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்பு வரிசை நடக்கும்போது குழந்தைங்க நலங்குவாங்க, அதுவும் பசங்க வந்து ரொம்பவே நலங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மித்தா இல்லை உண்மையான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் நான் வந்து எனக்கு என்னமோ இது நான் தேவிக்குட்டிக்கு நான் வந்து ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பெருசாக அதிகமாக காய்ச்சல் வராத மாதிரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நலங்கிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது நீங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுவீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.